So 11th student parallax method. ஸோ வாட் இஸ் பேரலெக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேரலெக்ஸ் மெத்தட் மூலியமாக அதோடைய யூஸ் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட், ரொம்ப தொலைவில் இருக்கிற பொருளை இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு பிளானட் ஆர் எ ஸ்டார் கேன் பி மெஷர். அதான் பேரலெக்ஸ் மெத்தட் மூலியமாக நமக்கு கிடைக்கிற யூஸ். ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு பேரலல் மெத்தட்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். த அப்பேரண்ட் சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் an object with respect to the background when the object is seen from two different position. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை ரெண்டு வேறு பொசிஷனில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அப்பேரண்ட் சேஞ்சை வச்சு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலெக்ஸ் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியணும். ரெண்டு அப்பேரண்ட் சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோடைய ரெண்டு அப்பேரண்ட் சேஞ்ச் அதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டு பொசிஷன், அந்த பொசிஷனை வந்து இப்போ எல்லு ஆர், எல்லு வந்து பொசிஷன் ஆஃப் லெஃப்ட் ஐன்னு எடுத்துக்கிடுங்க. பொசிஷன் ஆஃப் லெஃப்ட் ஐ. ஆறு பொசிஷன் ஆஃப் ரைட் ஐன்னு எடுத்துக்கிடுங்க. ரைட் ஐ. நெக்ஸ்ட்டு ஓ வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிடுங்க. முதல்ல எல்லாம் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷனில் கிளியராக இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை வச்சு ஒரு டயக்ராம் போடுறோம். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே இருந்து பார்க்குற வியூ லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் ஐ ரைட் ஐ வச்சு ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறீங்க. ஸோ லைனை ட்ரா பண்ணுறேன். லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கும்போது ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ இதுதான், இப்படி தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இது ரெண்டுக்குள்ளே அந்த கேப் இருக்குல்ல, அது தீட்டா, ஒரு ஆங்கிள் இருக்கும், அது வந்து தீட்டா. இப்போ இந்த லெஃப்ட் ஐயை மூடி இந்த ஆப்ஜெக்டை பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, எக்ஸு தான். அதேமாதிரி ரைட் ஐ, லெஃப்ட் ஐயை மூடிட்டு ரைட் ஐட்டு பார்ப்போம், அந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியாது, அதுவும் எக்ஸு தான். ஸோ வந்து எல் ஆறு, அதோடைய வேல்யூ வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஈக்குவேஷன் எழுதணும். ஓஎல் ஈக்குவல் டு எக்ஸு, அதே மாதிரி ஓஆர் ஈக்குவல் டு எக்ஸு, அதேமாரி எல்ஆர் ஈக்குவல் டு பி. சரிங்களா? அப்போ இந்த தீட்டா எடுத்தீங்க அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent side. போட்டிங்கன்னா என்ன வரும், ஆப்போசிட் சைடு என்னது பி டிவைட் பை adjacent சைடு என்ன எக்ஸ். ஸோ தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ். ஸோ தீட்டா வேல்யூ எப்போ தெரியும், இஃப் வி நோ பி எக்ஸ் வி கேன் கால்குலேட் தீட்டா. சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு மூணுக்குரிய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த், எர்த்துலேருந்து மூணை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எர்த்துலேருந்து மூணை பார்க்குறக்குரிய அந்த டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் பேரலெக்ஸ் மெத்தட் மூலியமாக. என்ன, இப்போ இந்த இடத்துல தான் இதான் எர்த்து, இதான் மூன், எம்முன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த எர்த்தில் இந்த சைடு இருந்து ஒருத்தவங்க பார்க்குற மாதிரியும், அதே இது இந்த சைடு வர்றதுக்கு 6 months ஆகும். நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் இந்த சைடு இருந்து மூணை பார்க்குற மாதிரி. ஏன்னா ரொம்ப பெருசு, நல்லா கவனிக்கிடுங்க. அங்கே லெஃப்ட் ஐ ரைட் ஐ பார்க்குற மாதிரி எர்த்தை பொறுத்தவரை இந்த சைடு இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க, 6 months கழித்து இந்த சைடு இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க. எதை, மூணு. சரிங்களா? நீங்கள் சிம்பிளாக இந்த சைடு இருந்து ஒருத்தர் மூணை பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கிடுங்க. ஸோ இவங்களுக்குள்ள இதுதான் டயாமீட்டர் ஆஃப் த எர்த். ஸோ இதை வந்து ஏ அப்புறம் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேக்கிங் டிஃப்ரென்ஸை வந்து தீட்டா. இப்போ இந்த இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். இந்த இதுக்கு பேரலாக ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்.
அப்போ இதுவுமே ஒரு ஆங்கிளை ஏற்படுத்தும். இது θ1, இது θ2. பேரலாக ஒரு லைன் வரைஞ்சேன். இது θ1 அப்புறம் θ2. ஸோ நமக்கு தெரியும் சி அப்படிங்கிறது சென்டர், அப்புறம் ஏபி அப்படிங்கிறது ஆப்போசிட் பிளேஸ். ஸோ கொடுத்துருக்கிறது தான் எழுதுகிறேன். சி வந்து சென்டர் ஆஃப் த எர்த்து, ஏபி வந்து ஆப்போசிட் பிளேசஸ் ஆஃப் எர்த்து, சரிங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து θ1 θ2 அப்படிங்கிற ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அது பேரலக்ஸ் ஆங்கிள், பேரலாக்சஸ்ன்னு போட்டுருங்க. அது பேரலாக்சஸ். எம்முங்கிறது 3 நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எழுதுகிறோம். ஸோ இப்போ டோட்டல் பேரலக்ஸ் ஆஃப் த மூன் பார்க்க போகிறோம். டோட்டல் பேரலக்ஸ் எப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த மூணை இந்த இடத்துலேருந்து பார்க்குற இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் ஏஎம்பி, அதான் டோட்டல் பேரலக்ஸ். ஈக்குவல் டு என்ன, ஏஎம்பி எப்படி எழுதணும், ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏஎம்பி ஈக்குவல் டு சம் ஆஃப் exterior angle equal to sum of interior angle. Sum of exterior angle என்ன, θ1 plus θ2 equal to sum of interior angle. ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குது, θ. அப்போ என்ன வரும், θ. ஸோ θ எப்படி கண்டுபிடிப்போம், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு போட்டோம் அப்படின்னா என்ன வரும், ஏபி. θக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி டிவைடு பை அட்ஜசன்ட் சைடு வந்து ஏஎம். உங்களுக்கு தெரியும் ஏஎம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எம்சி. இதில் எம்சிங்கிறது ஒன்றும் இல்லை, எம்சி, இதான் எம்சி. ஸோ இந்த ஏஎம்மு, எம்பி, எம்சி இது எல்லாமே ஈக்குவல். ஸோ ஏபி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எம்சி. அப்போ என்ன ஆயிரும், ஏபி டிவைடு பை எம்சி அப்படின்னு ஆயிரும். இதுதான் θ. அப்போ நமக்கு எம்சி வேணும் அப்படின்னா எம்சி ஈக்குவல் டு ஏபி பை θ. ஸோ இப்போ நம்ம ஏபியும் θ இஃப் வி நோ ஏபி அப்புறம் θ, we can calculate the distance MC, the distance MC, சரியா, the distance MC கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த தீட்டாவிலே கொடுத்துட்டாங்க 1 degree 55 minutes அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம. ஆனால் அதே தான், சேம் தான், பேரலக்ஸ் மெத்தட் தான். எர்த்தில் 2 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருந்து 3 பார்க்குறோம். இந்த பொசிஷனோடைய டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இது இந்த ஏபிங்கிறது எர்த்தோட டயா, அதை நம்ம பேஸுன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ தீட்டான்னு போடும்போது என்ன வரும், பி பை தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை எக்ஸு. அப்போ எக்ஸு வேணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு பி பை தீட்டா, இதான் லாஜிக். ஸோ இப்போ நமக்கு தீட்டா கொடுத்துருக்காங்க. தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 1 degree 55 minute. ஸோ இதை டோட்டலாக மினிட்டாக மாற்றிடலாம். 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட். 1 degree ஈக்குவல் டு 60 minute. ஒரு டேஷ் போட்டால் மினிட். அப்போது 60 + 55 என்ன ஆயிரும், 115 ஆயிரும். ஸோ இதை வந்து 115 மினிட்டில் எழுதுகிறேன். இப்போ
இந்த மினிட்டை செகண்டாக மாற்றணுன்னா இன்ட்டு 60 போட்டிங்கன்னா செகண்டாக மாறிடும். சரிங்களா, அதை அப்படியே வச்சுக்கிடுங்க. ஸோ தீட்டாவை செகண்டாக மாற்றுறது. ஸோ என்ன ஆயிரும், அடுத்தது இதில் கிடைக்கிற வேல்யூவை 115 மினிட்டை செகண்டாக மாற்றிட்டீங்க. சரிங்களா, செகண்டாக மாற்றுறதுக்கு இந்த இதை எடுத்துருங்க. இப்போ இதை ரேடாக நான் மாற்றணும், ரேடியனில் மாற்றணும். ரேடியனில் மாற்றினதுக்கு இன்ட்டு 4.85 இன்ட்டு 10⁻⁻6 பெருக்கினீங்க அப்படின்னா ரேடியன் ஆயிரும். அது என்ன அப்படின்னா, சின்ஸ் 1 ரேடியன் ஈக்குவல் டு 1 மினிட் 1 செகண்ட் ஈக்குவல் டு 4.85 இன்ட்டு 10⁻⁻6 ரேடியன். சரிங்களா, 1 செகண்டு. அப்போ கொடுத்துருக்கிறத நீங்கள் மினிட்டாக மாற்றுறீங்க, மினிட்டாக மாற்றினதுக்கப்புறம் செகண்டாக மாற்றுறீங்க. செகண்டாக ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, ஒரு செகண்ட் ஈக்குவல் டு 4.85. அப்போ இத்தனை செகண்டுக்கு எவ்வளோ ரேடியன், அதுதான் லாஜிக். எவ்வளோ வரும் அப்படின்னா 3.34 இன்ட்டு 10⁻⁻2 ரேடியன் வரும். சரிங்களா, ஸோ இது வந்து தீட்டா. ஸோ நமக்கு இப்போ தீட்டா தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன தெரியணும், பி ஈக்குவல் டு பேஸு, அதாவது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ரேடியஸ் ஆஃப் எர்த்து எவ்வளவு, ரேடியஸ் ஆஃப் எர்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 6.4 இன்ட்டு 10⁻⁶ மீட்டர். அப்போ இதை தூக்கி ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு எக்ஸ் கிடச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு பி எவ்வளவு, 6.4 இன்ட்டு 10⁻⁶ டிவைடு பை தீட்டா எவ்வளவு, 3.34 இன்ட்டு 10⁻⁻2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ வரும். ஸோ இப்படி வரும். இதுலேருந்து கேல்குலேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 3.83 இன்ட்டு 10⁸ மீட்டர்னு வரும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் கண்டுபிடிச்சாச்சு. வேல்யூ மறந்துடாங்க, 3.83 இன்ட்டு 10⁸. ப்ளஸ் அந்த வேல்யூ எப்படி வந்ததுன்னு போட்டு காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டால், இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை நான் இந்த இடத்துல ரஃபாக எழுதுகிறேன், பார்த்துக்கிடுங்க. இப்போது 115 இன்ட்டு 6 இன்ட்டு 10ன்னு எழுதுகிறேன். அடுத்தது இதை 4.85 இருக்குல்ல, 485 இன்ட்டு 10⁻⁻2ன்னு எழுதுகிறேன். இதை பார்த்துக்கிடுங்க. ஸோ -2ன்னு எழுதுகிறேன். இதுக்கு என்ன அர்த்தம், 2 ஸ்தானம் முன்னாடி போகணுன்னு அர்த்தம். இதை எப்படி எழுதுகிறேன்னு பார்த்துக்கிடுங்க, இன்ட்டு 10⁻⁻6. சரிங்களா, இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 விட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33650 அப்படின்னு வரும். 10 பாருங்கள், -8 10 இது 1 தான் இருக்குது. அப்போ -7 வரும், -7. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், 3.34 அதாவது 1 2 3 4 5 வரும்போது இதில் 5 குறைக்கணும். அப்போ 10⁻⁻2, ஏன்னா 5 ஸ்தானம் முன்னாடி வந்துட்டேன் இல்லையா. ஸோ இது இப்படி எழுதணும். இதான் அந்த வேல்யூ வந்தது, தீட்டா வேல்யூ. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ எப்படின்னு கேட்டிங்கன்னா 6.4. ஸோ இந்த கால்குலேஷன் போட்டு காட்டுறேன், ரஃப் ஒர்க்கு தான். ஸோ இதில் 6.4 இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது, 6.4 டிவைடு பை 3.34 இன்ட்டு 10⁸ ஆயிரும். இது மேலே வந்துடும் இல்லையா, மீட்டர். யூனிட் வந்து மீட்டர், பொசிஷன் இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை மறந்துடுங்க, நார்மல் டிவைடு தான். 64 டிவைடு பை 334 போட்டிங்க அப்படின்னா இது டிவைட் ஆகாது, 0 புள்ளி வச்சு 0 சேர்க்கணும். ஸோ 133 வரும். ஸோ பேலன்ஸு 10ல் 6 போனால் 4 போனால் 6, 3 போனால் 0 இப்படி வரும். திரும்ப இதில் 0 சேர்த்திங்கன்னா 9 டைம்ஸு போடலாம். 9 டைம்ஸு போட்டிங்கன்னா 3006ன்னு வரும், 3006ன்னு வரும். இதோட நிப்பாட்டிடுங்க. ஸோ 0.19 இன்ட்டு 10⁻18 அப்படின்னு வரும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல டிவைட் பண்ணிங்கன்னா மேலே 1 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. 2 டிஜிட்டில் இந்த 1 டிஜிட் போயிடும். அப்போ 1 டிஜிட் தான் இருக்குது.
அப்போ இந்த ஸ்தானம் ஒரு டிஜிட் தள்ளி வரணும்னு அர்த்தம். ஸோ 1.9 இன்ட்டு 10⁸8. ஸோ 1.9 இன்ட்டு 10⁸2. ஸோ இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 29 இன்ட்டு 10⁸8. ஸோ இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எதோ விட்டுட்டோம், இது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து தான். அப்போ இங்கே டயா, ஸோ 2 இன்ட்டுன்னு வரணும். சரிங்களா, 2 இன்ட்டு வரணும். ஸோ அவ்வளோதான்.